அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கமும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைந்து பட்டியலின இனத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று கர்ச்சிப்போடு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துடைய தலைமை ஏற்று நடத்துகின்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் ராஜபாண்டியன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜான் பிரகாஷ் அவர்களே, மாவட்டத்துடைய தலைவர் குழந்தை சாமி அவர்களே, துணை மண்டல இணை செயலாளர் துரை ராஜு அவர்களே, இவ்வளவு ஒரு மாநாடு போன்று தேவேந்திர குல வேளாளர்களுடைய கிரமங்களெல்லாம் சென்று எல்லாரையும் ஒற்றுமையாக்கி இந்த திரளிலே திரளாக குறிக்க வைத்த சமூக ஆர்வலரும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துடைய தம்பியுமான அருமை தம்பி அருள் சூசை அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தலைவர் அருமை சகோதரர் டாக்டர் வியங்கோ பாண்டியன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர் நெல்லையப்பன் அவர்களே, சமூகத்தை பற்றியும் எதற்காக பட்டியல் இனத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்ற அருமையான கருத்துக்களை எடுத்துரைத்து தேவையான கருத்துக்களை தேவைப்பட்ட நேரத்தில் அருமையாக எடுத்துரைத்த அருமை தம்பி மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சண்முக சுதாகர் அவர்களே, மற்றும் மாவட்டத்துடைய கழக நிர்வாகிகள் அந்தோணிசாமி, ஜேசு துரைராஜ், மோகன் பிரபு, ராஜீவ் காந்தி, முகமது அப்துல்லா, ஆரோக்கியதாஸ், கண்ணன், மகேந்திரன், தேவதாஸ், வீரகுமார், கண்ணுசாமி, முருகையன், ரமேஷ், நாடிமுத்து, முருகானந்தம், பாஸ்கர், ரவி, டார்வின், டிட்டோ, ஆரோக்கியதாஸ், விஸ்வநாதன், விக்னேஷ், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஏகப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் நேரத்தின் காலத்தை கருதி அனைவருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் சார்பிலேயும் என் உயிரின் மேலான சமுதாய சொந்தக்காரர்களை வணங்கி இந்த சிறப்புமிக்க பொதுக்கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் விளக்கமாக கேட்டிருப்பீர்கள். நான் பணி செய்ததையெல்லாம் இளைஞரணி தலைவர் அழகாக எடுத்துரைத்தார்கள். கிட்டத்தட்ட 1970 இருந்து நான் புறப்பட்ட பயணம் எப்பேற்பட்ட பயணம் என்பதை தெளிவாக சொன்னார்கள். ஆனால் அன்று அவர் பிறக்கவில்லை. பிறந்த பிறகு தெரிந்து கொண்டார், புரிந்து கொண்டார், இப்பொழுது நடைமுறையிலே பேச கற்றுக்கொண்டார். அதுபோன்றுதான் நீங்களும் என்னை அறியாமல் இருந்த பொழுது, என்னை பற்றி தெரியாமல் இருந்த பொழுது, நான் தெரு தெருவாக மக்களிடம் என் மக்களை பற்றி தேவேந்திர குல வேளாளருடைய சிகப்பு பச்சையை ஏற்றிய பொழுது, என்னை குறை சொல்லிய பொழுது, மக்களுக்காக விடியலாக வேண்டும், இந்த மக்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து 74 நான் பயணத்தை புறப்பட வைத்தேன். நான் அப்போதான் ஒவ்வொரு பகுதியாக போனேன். அந்த ஒவ்வொரு பகுதியாக போகும்போது முதல் ஆரம்பித்த பயணம் நெல்லை மாவட்டம். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த பணியை நான் இப்பொழுது சொல்லுகின்றேன். அப்போ நான் போகும்போது பார்த்தீங்கன்னா நம் மக்கள் மட்டுமல்ல, நம் சமுதாயத்தை சார்ந்து நம்மளோடு இருக்கின்ற மக்களும் கூட இடுப்பிலே துண்டு கட்ட வேண்டும்.
அக்குளிலே துண்டு வைக்க வேண்டும். மாற்றானை பார்த்து எசமான் சாமி என்று சொல்ல வேண்டும். அப்போ எனக்கு 17-18 வயசு, கொஞ்சம் முறுக்கா இருப்பேன், இப்போ இருந்த மாதிரி தான். அப்போ நான்லாம் ஒரு முடிவெடுத்தேன், என்னடா இது, எங்களை பார்த்து இடுப்பில் துண்டு கட்ட சொல்கிறான், வேட்டியை மடித்து கட்டக்கூடாது இறக்கி போடுன்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி இளைஞர்கள் ஒரு 10 பேரை சேர்த்தேன். எங்கு எங்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றதோ அங்கே இவன் இருப்பான். 45 வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டான், கத்தாத, பிறந்திருக்கவே மாட்டான். அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொரு பகுதியில் நான் போகும்பொழுது நிறைய பிரச்சனை. அப்ப பேப்பர்காரங்க என்ன எப்படி போட்டாங்க தெரியுமா? கலவரக்காரன், எங்கு பார்த்தாலும் கலவரம், ஜான் பாண்டியன் செல்லும் இடமெல்லாம் கலவரம், அப்படி பத்திரிகையில் போட்டான். ஊழக்கூடாது. அப்படி கலவரக்காரன் என்று என் பேரை போட்ட உடனே நம்ம ஆளுக்கு பூரா படிச்சான். யார் அவரு, நம்ம ஜாதியில் கலவரக்காரன் போடுதான்னு சொல்லி எல்லாருக்கும் தெம்பாகி போச்சு. இவரை தாண்டா என் ஊருக்கு கூப்பிடணும் முடிவெடுத்தான். எல்லா கிராமத்திலையும் நெல்லை மாவட்டத்தில் கொடியேற்றத்துக்கு என்ன அழைச்சாங்க. என்ன அரசு சும்மா விடுமா? சமுதாய புரட்சி செய்தா சும்மா இருப்பாங்களா? என் மீது வழக்கு போட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு சம்பவத்தை சொல்றேன். நெல்லை மாவட்டத்து அருகாமையில் திருப்பணி கரிசல் குளம்னு ஒரு ஊர், நம்ம கிராமம். அந்த கிராமத்துக்கு நான் போறேன். அப்போ நல்ல படிக்கும் பொழுது 4-5 ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றா போய் டீ குடிக்க போகிறோம். அந்த டீ குடிக்கும் போது அங்கே 2 கிளாஸ், ஒரு எஸ்சி, இன்னொன்று பிசி. அப்போ நான் போய் டீ குடிக்க நின்ன உடனே எங்களுக்கு சில்வர் டம்ளரில் கொடுத்துட்டான். என் கூட 2 சகோதரர் நம்ம பையன் வந்திருக்கான், அவனுக்கு 2 பேருக்கும் வேற டம்ளரில் டீ கொடுக்குறாங்க. நான் இவனை கூப்பிட்டு ஏன்டா இந்த மாதிரி கொடுக்குறான்னு கேட்டேன். நம்மளாம் எஸ்சின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொன்னான். நான் ஒன்றுமே பண்ணலை, அப்படியே பிராய்லரை தூக்கி விட்டு அடித்து ஓட விட்டு கடையெல்லாம் நொறுக்கி விட்டேன். நான் சொல்லுவது 45 வருஷத்துக்கு முன்னால. அப்படி பண்ணும் பொழுது உடனே எப்பவுமே போடுவாங்கல்ல நமக்கு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் வழக்கு போட்டாங்க. அது ஒரு பக்கம் நடக்கட்டு வச்சுங்க. இப்படி நெல்லை மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற பகுதியிலே குக்கிராமத்திலே கொடுமையாக வாழ்ந்த என் மக்கள், சமத்துவத்தை பேசுகின்ற அரசியல்வாதிகள் எதுவுமே செய்வது கிடையாது. நான் அப்படி போய் ஒரு பகுதியில் போனா இந்த மாதிரி வர்றான்னு சொன்னாலே கலவரம் பண்ணுவான்னு சொல்லுவான். அடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. யாரால்? எங்களை மதிச்சா அந்த நிலைக்கு நாங்க வருவோமா? எஸ்சி என்ற குறுகிய வட்டத்தில் எங்களை அமைத்து வைக்க போவதானே இந்த இழிநிலை. அதற்காக தான் நாங்கள் பட்டியலிருந்து வெளியில போகணும்னு சொல்லி ஸ்டேட்டஸை கேட்டுக்கிட்டு இருக்கோம். வேணுமா வேண்டாமா? பட்டியலிருந்து வெளியே போகணுமா வேண்டாமா? அப்ப சத்தமா சொல், பட்டியலிருந்து வெளியேறுவோம். நல்ல சத்தமா பட்டியலிருந்து. இந்த பின்னால சவுண்டே இல்லை, யார் நீங்கெல்லாம்? பட்டியலிருந்து நம்மளாம் யாரு? தேவேந்திர குல வேளாளர். நம்மளாம் யாரு? தேவேந்திர குல வேளாளர். இப்பேற்பட்ட மாபெரும் வீரராக வாழ்ந்த என் குல மக்களை பார்த்து இழிநிலைப்படுத்துவார்கள் என்று சொன்னால் எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும்? அந்த நிலையிலே தான் மக்களுடைய பயணத்தை நான் புறப்பட ஆரம்பித்தேன். நெல்லை மாவட்டத்தில் என் மேல நிறைய வழக்க போட ஆரம்பிச்சு அடக்க பார்த்தாங்க. நானும் என் சமுதாயம் அடங்குகிற கூட்டமா? அடங்க மாட்டோம். அன்புக்கு அடிமையாகனவர்கள் நாங்கள். அதிகாரம் செய்கிற எவனாக இருந்தாலும் மதிக்க மாட்டோம். அது என்னுடைய சமுதாயத்துடைய வரலாறு. அதுக்கப்புறம் அதே பகுதியில் ஒரு கிராமம், கிராமத்து பேரை சொல்ல விரும்பல, இன்னொரு சம்பவம்.
எதெல்லாம் நான் எதற்காக இதை பதிவு செய்கின்றேன் என்று சொன்னால், அந்த காலத்தில் நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதற்காக ஒரு சிறு உதாரணம். நிறைய இருக்கு சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம், காலைல வரைக்கும் சொல்லலாம். ஒரு கிராமத்துக்கு போறோம். நான் கொஞ்சம் சுடுசுடுன்னு எப்பவுமே இப்ப மாதிரி ஆக்டிவாவே இருப்பேன். கிராமத்தில் ஊர் நாட்டாம ஊராமெல்லாம் நம்ம ஆட்கள் கிராமத்தில் வச்சிருப்பாங்க, தெரியும் தானே, இருக்கா இல்லையாங்க? ஊர் நாட்டாம 3000 தலைக்கட்டு நம்ம ஆட்கள். 3000 தலைக்கட்டுனா 3000 குடும்பம் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 100 கிராமத்தை சார்ந்த 100 வீட்டுக்காரன் அடக்கிய ஆள் தான் அந்த 3000 வீட்டுக்காரன். 3000 வீடு தேவேந்திர குல வேளாளர். இன்னொரு சாரார், சாதியை சொல்லல, 100 வீட்டுக்காரன் வந்தாலும் ஊருக்காரன் பூரா எந்திரிச்சு நிற்கணும் அடிமையாக. அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஒரு வழக்கு, கிராமத்தில் நம்ம ஆட்கள் எங்கே வைப்பாங்க வழக்குன்னு சொன்னால், இந்த சாவடியில் வைப்பான், இல்லை கோயில் திண்ணையில் வைப்பாங்க. உண்மையா இல்லையா? ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஊர் சாவடி உண்டு. இங்கே எப்படி சொல்லுவீங்க? பட்டுக்கோட்டையில் ஒரு சாவடியில் வைப்பாங்க கிராமங்கள். அங்கே இல்லாட்டா மாரியம்மன் கோயில் இருக்கும், அந்த திண்ணையில் வைப்பாங்க. நம்ம ஆட்கள் அங்கே தான் வைப்பாங்க. ஆமாம். அந்த நேரத்தில் நான் போகும்போது ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. நம்ம பெரிய ஆட்கள்லாம் கூடி உட்கார்ந்துருக்காங்க. நாட்டாம உட்கார்ந்துருக்காரு. நம்ம பெண்ணை பக்கத்து தெருக்காரன் கையை பிடிச்சி இழுத்துட்டான். அந்த பொண்ணு பிராது கொடுத்து வெத்திலே, அதான் அப்போ வைப்பாங்க, 5 ரூபாயும் வெத்திலே வைக்கணும். நாட்டாமை கிட்ட கொண்டு போய் கொடுத்து கூட்டத்தை போடுதோம். அந்த கூட்டத்தில் நானும் இருக்கேன். இந்த மாதிரி பக்கத்து ஊருக்கா கிராமத்துக்காரன் நம்ம பொம்பளை பிள்ளை இழுத்துட்டான், இதுக்கு நீங்கள் வந்து கேட்டு கொடுக்கணும்னு சொல்லி அந்த அம்மா வந்து நாட்டாம காலில் விழுதாங்க. சரி, நாளைக்கு கூட்டத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் யாரு கையை பிடிச்சிருந்தானோ அவனை கூட்டுற சொல்லியாச்சு. முதல் நாள் நைட்டே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, மறுநாள் கூட்டம் கூட்ட போறாங்க. இந்த 3000 வீட்டுக்காரன் நமக்கு அடிமையான பயில தானே, நம்ம மேலேயே பிரார்த்திப்பானா பார்க்கலாம்னு சொல்லி நைட்டிலே போய் நாட்டாமை வீட்டை போய் கதவு தட்டி, நாளைக்கு என் மேலே பிராது வச்சிருக்காங்க. பிராதுனா விசாரணை வச்சிருக்கீங்க, ஒழுங்கா சொல்லியிருந்தோம் தெரியுதா, இந்த ஒரு ஃபுல் அப்படி நம்மளால தான் தண்ணி அடிப்பானே. நாட்டாமைக்கு ஒரு ஃபுல்லும் ஒரு 10 ரூபாயும் கை பணமும் கொடுத்துட்டு நாளைக்கு ஒழுங்காக தீர்ப்பு சொல்ல பாருன்ட்டு போயிட்டு மிரட்டிட்டு போயிட்டாங்க. இது யாருக்குமே தெரியாது. நாட்டாம மறுநாள் கூட்டத்தை போடுறார். கூட்டத்தில் நானும் முன்னால் உட்கார்ந்துருக்கேன். எல்லாம் கூட்டம் எல்லாம் திரண்டு நிற்கிது. நம்மளை மாதிரி இளைஞர்கள் இந்த பக்கம், பெரிய ஆளுக்கு இந்த பக்கம், பெண்களும் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து நின்றுச்சு. என்னமா நடந்துச்சுன்னு நாட்டாம கேட்கார். இந்த மாதிரி இவங்க வந்து ஐயா அவங்க வந்து நான் வயலுக்கு போயிட்டு வரும்போது கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஐயா நீங்கள் தான் கேட்டு நியாயம் குடிக்கணும். உடனே நாட்டாம, நம்ம பொண்ணை அவங்க வந்து ஐயா அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க, ஒரு உலக்கு எண்ணெயும் உலக்கு எண்ணெய் அம்மன் கோயிலுக்கு ஊற்றிட்டா சரியாயிடும், உலக்கு எண்ணெய் ஊற்ற சொல்லுவோம்னா எனக்கு சரியான கோபம். எந்திரிச்சு சொன்ன ஓம் பொண்டாட்டி இழுக்க சொல்லுது, எல்லாரும் ஒருபடி எண்ணெய் ஊற்ற சொல்லுவோம்னா அவ்வளோதான், பத்துக்கிருச்சு கலவரம். அடில என்ன அடிச்சா பிரச்சனை ஆயிடுச்சு. பார்த்தீர்களா கொடுமையை? நம் சமுதாயத்தை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் 45-50 ஆண்டுகளுக்கு முன்பாக என்பதற்காக நான் உண்மை சம்பவத்தை நான் விளக்குகின்றேன். இப்படியெல்லாம் இருக்க போய்தான், நீ தாழ்த்தப்பட்டவனா இருக்க போய்தான் அடிமை என்ற விலங்கை நமக்கு மாட்டி அடிமையாக்கி விட்டு சென்று விட்டார்கள் சண்டாளர்கள். அதை அகற்ற வேண்டுமா வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த கோரிக்கை. சரி, அங்க முடிச்சுட்டு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் போறேன். அந்த கலவரம் அப்படி நின்று போல பெரிய பிரச்சனை ஆச்சு. அப்புறம் அடிதடி ஆச்சு, அப்புறம் கேஸ் ஆச்சு. வழக்கம் போல காவல்துறை கேஸை போட்டாங்க. இது நடக்கிறது தானே. அப்புறம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் போறேன். ராமநாதபுரத்துக்கு நான் முத போகும் பொழுது என்னைய பார்த்து நம்ம மக்களே ஓடுனாங்க. அவ்வளவு கொடுமை அங்க. அப்ப அங்க பகுதியில் ஒரு கிராமத்துக்கு போகும்போது நான் போய், எனக்கு கார்லாம் எவனும் வாடகை கொடுக்க மாட்டான்.
நம்மால் ஒரு சகோதரன் கெஞ்சி கூத்தாடி பெட்ரோலை போட்டுக்கிட்டு சரி நம்ம மக்களை சந்திக்க போகலாம், கொடியேற்ற போகலான்ட்டு போகிறேன். அந்த கிராமத்துக்கு பொழுது திடுதிடுன்னு காரில் போய் நான் அப்போ வந்து இப்படி தான் ஒயிட்டில் தான் போனேன். ஒல்லியாக இருப்பேன், இதோட கொஞ்சம் ஒல்லியாக இருப்பேன். என்னை பார்த்து எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய ஊர், கிட்டத்தட்ட 500 தலைக்கட்டுக்கு மேலே இருக்காங்க. நாங்கள் போனது 5 பேர் தான். நான் அப்புறம் மரத்துக்கடியில் தான் உட்காந்துருந்தாங்க. என்னை பார்த்து ஓடினாங்க. எதுக்கியா ஓடுறான் அப்படின்னு சொல்லி அங்கே லோக்கல் உள்ள ஆளை கேட்டால் நீங்கள் அடுத்த சாதிக்காரங்கன்னு சொல்லி உங்களை பார்த்து பயந்து ஓடுறாங்கன்னா. ஸோ இங்கேயும் ரொம்ப கொடுமை நடக்க. அப்போ நம்ம தான் கால் வைக்கணும், அதானே சரி. அங்கே போய் கால் வச்சு அப்புறம் உட்காந்துக்கிட்டு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு ஊர் தலைவர் நாட்டாமையில் வர சொன்னேன். ஐயா நான் தாயா ஜான் பாண்டியன், என்னை பாருங்க ஐயா, நான் உன் சொந்தக்காரையா சாதிக்காரமே அண்ணன். உடனே நம்ம ஐயா வந்துட்டார் எல்லாம் உடனே ஊருக்காரங்க பெண்கள் ஆண்களும் கூடுனாங்க. அப்போ சொன்னேன், எல்லா கொடியும் பறக்குத, நம்ம சமுதாய கொடியே இல்லையே, அப்போ கொடி பறக்கணும்ல அப்படின்னு சொல்லி வண்டியிலிருந்து ஒரு சிவப்பு பச்சை கொடி எடுத்து ஏத்துன்னு. இது என்னதுன்னு கேட்டான் நம்ம ஆளு. ஞாபகம் 45 வருஷத்துக்கு முன்னாடி இது என்னதுன்னு கேட்டான். அந்த கொடியை கொடுத்து ஏற்றி இதுதாயா சாதி தேவேந்திர குல சமூக. அப்ப ஏத்தின உடனே கொடி எல்லா மக்கள்லாம் ஏத்தியாச்சு. அப்படி பரவலா ராமநாதபுரம் பூரா பரவிடுது. திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்க, ஐயா வாட்டா சாட்டம்மா, அந்த ஆளை பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கு, சரியான வீரம் பொழுது வந்திருக்கான் கொடியேற்ற சொல்றான்னு சொல்லிட்டு அங்க பரவலாச்சு. நான் கிராமமா போய் கொடியேற்றுவேன். நைட்டு 4 மணி, காலையில 4-5 மணி வரைக்கும் கொடியேற்றுவேன். அப்ப கொடியேற்றும் பொழுது பொறுமை நைட்டு 12 மணி 1 மணி முடிஞ்சு 3 மணிக்கு படுப்பேன். கயத்து கட்டில் படுத்துட்டு அந்த கிராமத்திலிருந்து யாராவது ஒரு பாட்டியோ அம்மாவோ வந்து எனக்கு கூழ் கொடுப்பாங்க. வெங்காயம் சாப்பிட்டுக்கிட்டு கூழை குடிச்சிட்டு படுத்துட்டு அங்கே இருக்கிற ஓட தண்ணி 2 செம்பு 2 பானையில் எடுத்துட்டு வருவாங்க. மண்பானையில் அந்த குளத்து தண்ணி தான். இப்போ நீங்கள் குளிக்கிற மாதிரி நல்ல தண்ணிலாம் கிடையாது. குளத்து தண்ணியில் குளிச்சுட்டு அப்புறம் காலையில் பயணத்தை தொடருவேன். தெருவாக தேவேந்திர குல வேளாளருடைய கொடியை பட்டடி வீசி பறக்க வைத்த பெருமை உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நெல்லை மாவட்டத்திலே தோன்றி தமிழகம் முழுவதும் இருக்கின்ற சிவப்பு பச்சை கொடி தேவேந்திர குல வேளாளருக்குரிய கொடியை அறிமுகம் செய்து சமுதாயத்தை பரப்பினோம். அடிமை என்ற விலங்குகளை உடைத்தெறிய வேண்டும் என்று அப்பொழுதே யோசித்தேன். அந்த நேரத்தில் தான் பரமக்குடி போறேன். பரமக்குடியில போய் கொடியேற்ற போறேன். அப்போ ஒரு பெரியவர் என்ற வந்து சொன்னாரு, இமானுவேல் ஒருத்தர் இருந்தாருங்க, அவரை கொன்னுட்டாங்க, சாதி வெறியோடு செஞ்சிட்டாங்க, அவரை கொஞ்சம் பத்தி நீங்க சொல்லுங்கய்யா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அவரை பத்தி தெரியாது. அப்ப விளக்கமா அவர்கிட்ட கேட்ட போது சொன்னார், நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர், இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்தை வச்சு கொலையை பண்ணிட்டாங்க, அவரை நீங்க சொல்லணும்னு சொன்னார். அப்ப எனக்கு அவரை பத்தி வரலாறு தெரியாது, இருந்தாலும் இந்த கல்லறை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கல்லறை போய் பார்க்க போனேன். கல்லறை முழுவதும் பீங்காடு. அந்த காலத்துல இந்த மாதிரி கக்கூசி பாத்ரூம்லாம் கிடையாது, அவுட்டர் தான் எல்லாம் போனோம். அந்த கல்லறையை சுத்தி அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் கக்கூஸ் போற இடம். கல்லறை மழுங்கி கிடக்குது. பார்த்தப்ப பெரியவர்கிட்ட கேட்டா, என்னையா நம்ம சமுதாயத்துடைய தலைவருங்கிறீங்க, இந்த மாதிரி கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பசங்க கூட வந்தவங்க மம்புட்டி எடுத்து கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அப்புறம் ஒரு பக்கத்துல இருந்து ஒரு மாலையை வாங்கி போட்டு நான் கிளம்பிட்டேன். 2வது திருப்பு நான் மறுமாசம் வர மற்ற கிராமங்களில் கூப்பிட்டுவாங்கல்ல, நீங்க கூப்பிட்ட மாதிரி இங்க கூப்பிடுவீங்களா, அது மாதிரி கூப்பிட்டாங்க. 2வது திருப்பு நான் போகும் பொழுது அந்த கல்வியை நான் வாடம்னு சொல்லி உடைச்சுட்டாங்க சண்டானங்க. உடைச்ச உடனே நான் சும்மா இல்ல, நடு ரோட்ல உட்கார்ந்துட்டேன். பெண்களும் ஆண்களும் திரண்டுட்டாங்க. நான் வந்த உடனே எல்லாம் திரண்டுட்டாங்க. கொடி வச்சிருக்கமா எல்லாம் திரண்டு ரோட்ல உட்கார்ந்தாச்சு. முதல்ல ஆடியோ வராது, தலைவரை நீங்க எந்திரிச்சு போக, நாங்க கட்டி கொடுத்துறோம். இவங்களை பத்தி அரசை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே. உடனே நான் எந்திரிச்சு போகல, நான்
நான் கலெக்டரை வர சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லுது 40 வருஷத்துக்கு முன்னால கதையை சொல்றேன் கேட்டுக்க. அதுக்கப்புறம் தாசில்தார் வந்தார். அப்ப அங்க இருக்கிற எஸ்பி வந்தார். எந்திரிச்சு போறீங்களா? இல்ல நான் ரத்தி சார்ஜ் பண்ண நீ அடிச்சு பாரு நான் யாருன்னு காட்டுற முடிய பெரிய வாதம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க கூட்டங்கள் அப்ப அந்த கிராமங்கள் இருக்கிற அந்த பகுதி கிராமங்கள் எல்லாம் திரண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் திரண்ட உடனே எல்லாருக்கும் பயம். அரசுக்கு அடிக்கிறாங்க. அப்பா இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கிறான், மறிச்சு உட்கார்ந்துருக்கான், கிளைய உடைச்சிட்டான்னு சிலையை கெட்டித்தர சொல்றான், அந்த கல்லறையை கெட்டி கொடுத்தா தான் போகும்னு சொல்றான்னு சொல்லி ஒரே பரபரப்பு. 4 மணி வரைக்கும் நான் ரோட்ல உட்கார்ந்து எந்திக்கவே இல்லை. 4 மணிக்கு கலெக்டர் வர வந்து என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு தெரியலையோ, காலையில இருந்து உட்கார்ந்துருக்க உங்களுக்கு இப்பதான் தெரியுதோ அப்படி கேட்டேன். சரி சரி வாங்க டிராவல்ஸ் பண்ணலாம் போகும் சொல்லி டிராவல்ஸ் பண்ணலாம் ஜிபிஎஸ் கல்லறையை கட்டி கொடுத்தா நான் இங்கிருந்து போவேன், இல்லாட்ட போக மாட்டேன். உடனே சரின்னு சொல்லி தாசார் ஹிரிசார் எல்லாம் அங்க இருக்கிற வியோ எல்லாம் சேர்ந்து மண்ணு சிமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கட்டி முடிச்ச உடனே என்கிட்ட வந்து கட்டி முடிச்சு இப்ப போகலாமா? வெற்றியாருக்கு தேவேந்திர குல வேளாண்மைக்கு அப்ப சொன்னேன், கதையில சொன்னேன், எங்காவது ஒரு நாள் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் அரசியல் தலைவர்களும் மாலையிடுவார்கள், அப்பொழுதுதான் எங்களை பற்றி புரிந்து கொள்வேன் என்று சொன்னேன். இன்று நடக்கிறதா இல்லையா? எல்லா கட்சிக்காரரும் போறா, எல்லா ஜாதிக்காரரும் போறா. ஏன் தெரியுமா? அவர்கள் ஓட்டு வாங்குவதற்காக, நாம் உரிமைக்காக, இந்த சமுதாயத்திற்காக. என்னை எங்கு பார்த்தாலும் தியாகி இமானுவேல் சேகரனை வச்சு பூஜிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள போறேன். சுந்தரபாண்டியபுரத்துல இமானுவேலுடைய சிலையை துறக்க எனக்கு தடை கொடுக்கறாங்க, நீ வரக்கூடாதுன்னு சொல்லி. நான் போவேங்க, நீ விட வரக்கூடாதுன்னாங்க. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அன்புக்கு கேட்பேன். நான் போனேன். கிட்டத்தட்ட 500 போலீஸ கால்வா போட்டு நான் வரக்கூடாது தடுத்துடலான்னு பார்த்தாங்க. இங்க 500 பேர் நிக்கா, அங்க 5000 பேர் மக்கள் நிக்கிறான். எங்க தலைவரை விடலன்னு சொன்னா எவனுமே தப்ப முடியாதுன்னு சொல்லி அங்க 5000 பேர் ரெடியா நிக்கிறாங்க. உடனே பேசுறாங்க, அரசு கிட்ட சொல்றாங்க, இது பிரச்சனையா போகுது, கலவரம் வர போகுது, அவரை விட்டுருங்க, அங்கிருந்து ஆர்டர் உடனே அனுப்பிச்சுடியா, பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு அந்த சுந்தரபாண்டியபுரம் ராஜபாளையம் பக்கத்துல சிலையை நான் திறந்தேன். இப்படி ஒவ்வொரு பகுதியாக என்னுடைய மக்கள் எழுச்சுற வைப்பதற்காக புறப்பட்ட பயணம் அது. அப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்தேன். வீரன் சுந்தரலிங்கனுக்கு அவனி செலவைக்குன்னு சொல்லி செம்பட்டியில ஒரு கொடியை நட்ட, சமுதாய கொடிய நட்டிட்டு நான் திருநெல்வேலி போயிட்டேன். நம்ம ஆட்கள் பூரா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள தலைவர் வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு கூட்டமே, பெரிய கூட்டங்கள் திரண்டு, கிராமங்கள் ஃபுல்லா திரண்டங்க வந்துருச்சு. தேவேந்திர குல வேளாண் தலைவர் வந்திருக்காருன்னு சொல்லி அப்போ சுந்தரியுடைய சிலை வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வம்பளுக்கு ஒரு சில காவல்துறை அதிகாரி இருப்பான், சண்டை இழுத்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்து ஓடி போயிடுவான். அப்படி இந்த கூட்டத்தை அடிச்சு விட்டாங்க. அடிச்ச உடனே நான் போய்கிட்டு திரும்பி வந்தேன். என்ன பார்த்து போலீஸோட மக்கள் திரள பெரிய பிரச்சனை ஆகி ஷூட்டிங் ஆகி போச்சு. நான் திருநெல்வேலியில போய் இருக்கேன். துப்பாக்கி வச்சு நான் சுட்டோம்னு சொல்லி ஏன் மேல வழக்கிய சண்டாளைய போட்டு அங்க பாரு, இவ்வளவு பெரிய அறுவாளை வச்சு நான் காவல்துறை அதிகாரியை வெட்டனா. இங்க திருநெல்வேலிக்கு கிட்டத்தட்ட திண்டுக்கலுக்கு கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர், 200-300 கிலோமீட்டருக்கு அறுவா அங்க இருந்து வெட்டோம்னு சொல்லி என் மேல கேஸ். ஆனா கதை வசனம் டைரக்ஷன் அதிகாரி நிறைய பேர் இருக்கிறான், நான் பார்த்தேன். இப்படி அங்கே கொடியேற்ற செல்வதற்கும் தேவேந்திர குல வேளாளர்களை ஒன்றுபடுத்துவதற்கும் சென்ற நான் கொடியேற்றிக் கொண்டே மக்களை ஒன்று திரட்டினேன். 1989 நான் தேனி மாவட்டத்தில் நுழையினேன். அங்க நம்ம மக்கள் ரோட்ல லாந்த கூடாது, கொடி கட்டக்கூடாது, ரிப்பன் கட்டக்கூடாது, சைக்கிள கொடி கட்டி நம்ம சமுதாயம் போக கூடாது, அப்படி ஒரு ஆர்டர். அங்க இருக்கிற ஆதிக்க சக்திகள். நான் போனேன். என்ன பார்த்த உடனே எப்பவுமே வழக்கம் போல காவல்துறை அதிகாரிகள் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. வந்த உடனே என்னன்னு கேட்டாங்க, நான் அந்த ஏரியா ஃபுல்லா குடியேற்ற போறேன்னு. போங்க போலாம் அப்படின்னா சரி. 2 மணிக்கு குடியேற்ற விழா ஏற்பாடு செய்யும் முன்னால, நான் வர்றதுக்கு முன்னாலே அங்க நம்ம சகோதரியை ஒருத்தரை கொலை பண்ணி போட்டாங்க.
நான் வரக்கூடாது என்பதற்காக காவல்துறையில அங்க பெரிய திரும்பி போயிடுவாங்க சொல்லி முன்வைத்த காலை பின் வைக்கின்ற வரலாறு படைத்த தேவேந்திர குல வேளாளன் குடியேற்றுவேன் என்று சொல்லி உட்கார்ந்து உடனே பார்த்தேன். இப்படியா நீங்க பண்றீங்க? எல்லாம் சாலை மறியல் பண்ணு, நீதி கிடைக்கும் வரை போராட்டம் பண்ண. ஒரு கிராமத்துல பஸ் உடனே அதுதான் முதல் பிரச்சனை. எல்லா மக்களும் முண்டு திரண்டான். தலைவர் வந்துட்டு அந்த மரியா ரோட்டான்னா எல்லா ஊர்லயும் கல்லு மண்டு முள்ளு வெள்ளம் வெட்டி தாரவரையா போட்டாங்க. பஸ் போக முடியல, எதிர்த்த சாதிக்காரன் போக முடியல, அடுத்தவன் யசமானு சொல்லவங்களா ஓடுறான், நிக்கல என்ன பார்த்து. அப்பதான் பார்த்தேன் 5 கால் மத்தியானம் 2 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் சாலை மறியல் கைவிடப்படவில்லை. எனக்கு நீதி அந்த பெண்ணை கொலை செஞ்சவங்க கண்டுபிடி. ஒரு மந்திரி வீட்டுல ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போனா என்ன வரத்து வார, ஒரு போலீஸ் காவல்துறை அதிகாரி வீட்டுல ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போனா கொலை நடந்தா என்ன வரத்து வார. என்னுடைய சகோதரியை கொலை செய்தால் கைது செய்ய மறுக்கிறாய். மறியல் நடக்கும். உட்காந்து நானும் நடு ரோட்ல உட்கார்ந்தேன். வா எல்லா எஸ்பி கலெக்டர்ல வந்து கெஞ்சுறாங்க. நானும் விடாப்படியா சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு வந்தேன். 7 மணி 8 மணி ஆச்சு, 9 மணி ஆகி போச்சு. நடமாட்டமே எங்கேயும் இருட்டாகி போச்சு. எல்லா பக்கத்திலும் ஒரு மக்களும் போக முடியல. அடிக்குது, அரசுல இருந்து அடிக்கிறாங்க. 89 திமுக ஆட்சி என்னையா நடக்குதாங்க? யான்பாணின்னு ஒருத்தர் வந்திருக்கான், எங்கேயுமே போட மாட்டிருக்கான், நீதி கேட்கிறான் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து வயர்லெஸ்ல பறக்குது. முதல்ல அவன்கிட்ட பேசி அப்புறப்படுத்தியா பெரிய கலவரத்தை உருவாக்கிட்டு போயிடுவாயான்னு சொல்லி அங்கிருந்து பேசுறாங்க. நான் என்னையா கலவரம் உருவாக்குறோம்னா, நீதிக்காக நேர்மைக்காக கடமைக்காக என்னுடைய மக்களுக்காக போராடுகின்றவனை பார்த்து கலவரக்காரன் என்று சொல்லுகின்றார். நான் செய்வது பணி, மக்கள் பணி, நீதி நேர்மை என்பதற்காக பாடுபடுகின்ற என் தேவேந்திர குல சமுதாயத்திற்காக 9 மணி கழிச்சு ஓரளவுல எல்லா கலெக்டர்லாம் வந்து பேசி நீங்க போங்க, நாளை காலையில் உள்ள அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க. நான் 9 மணிக்கு மேல நான் ஒரு முடிவெடுத்து 9 மணிக்கு மேல கொடியேற்ற நீங்க எல்லாம் பின்னால வாங்கிட்டேன். 9 மணில இருந்து காலையில 4 மணி வரைக்கும் அங்க கொடியேற்ற எல்லா கிராமத்திலும் வேடிக்கை பார்க்க பெண்கள் ஆண்களும் அப்படியே விடிய விடிய உட்கார்ந்துருக்காங்க என்ன பார்ப்பதற்கு. எல்லா ஊர்லயும் சோப்பு வச்ச கொடி ஏத்திட்டு நான் திருநெல்வேலி போயிட்டேன். அங்க இருக்க கட்சிக்காரர்கள் ஒரு கூட்டம் போட்டான். திமுக மாவட்ட எல்லாம் சேர்ந்தான். ஏண்டா அவன் உள்ள வந்துட்டான், இந்த சாதிக்கார பயில போற ரோட்ல இவன் நடந்து போனா நம்ம பின்னால ஓடுறோம், அவளை சுத்தி திரட்டி விட்டான். இனிமே இதுக்கு ஒரு முடிவு கட்டன்னு சொன்னா ஒரு கலவரத்தை உருவாக்கன்னு சொல்லி நான் இன்னொரு சமுதாயத்தை இழிவாக பேசினேன் என்று சொல்லி என் மீது ஒரு படியை போட்டான். போட்டுட்டு நான் வீட்டுல படுத்திருக்கிறேன். அங்க இருந்து எஸ்பி கதவை தட்டுற 3 மணிக்கு. எஸ்பி வந்து கதவை தட்டிட்டு என்னப்பா போலீஸா வந்து நிக்குது அப்படி கேட்டா, நான் ஒரு தப்பும் பண்ணல, யாரும் இன்னும் வெட்ட ஆரம்பிக்கல, எதுக்காக வேண்டி போலீஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் உள்ள படுத்திருக்கேன். கைது பண்ணிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு. யார் உத்தரவு? சிஎம் உத்தரவுனாங்க. நான் சிஎம் ஒன்றும் பண்ணலையே, எதுக்கு சிஎம் உத்தரவு போட்டாரு? சரி பரவாயில்ல, நம்ம எப்பவுமே பெட்டிக்கிட்டலாம் ரெடியா வச்சிருப்போம். பெட்டி எடுத்துட்டு வண்டியில ஏறுறேன். நீ திருநெல்வேலி ஜெயில ஒன்ன போட்டா நீ சும்மா இருக்க மாட்டேன், அடங்க மாட்டேன்னு சொல்லி என்னை திருச்சியில கொண்டு பூட்டி போட்டாங்க. சட்டாரிக்கு பாத்தீங்களா? திருச்சியில பூட்டி போட்டாங்க. இப்படி சமுதாய பணி செய்கின்ற நேரத்தில் எல்லாம் வழக்குகளை போட்டு என்னையும் என் குடும்பத்தையும் அடக்க வேண்டும் என்று சதி செய்தார்கள். அதையும் மீறிதான் உங்களில் ஒருவனாக தேவேந்திர குல வேளாளனாக நான் உயர்ந்தவனாக உங்கள் மக்கள் நின்று கொண்டிருக்கின்ற பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 89 கலவரம் வந்துருச்சு, கொலை நடக்குது, இவன் வெற்றா நம்மால வெற்றா, பெரிய கலவரம். யார் ஏற்படுத்தியது? அங்க இருக்கிற திமுக ஆட்சியாளர்கள் இந்த கலவரத்தை உருவாக்கினார்கள். சமுதாயம் ஒற்றுமையா இருக்கக்கூடாது என்பதற்காக உருவாக்கினார்கள். அந்த கலவரம் நடந்தோடனே சென்னை வரைக்கும் எல்லா ட்ரெயினையும் மறிச்சிட்டாங்க. அப்ப எஸ்சி அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து போர்க்கொடி புடிச்சாங்க. தலைவரை விடுதலை பண்ணு, நியாயத்திற்காக குரல் இருக்கின்ற ஜான்பானை விடுதலை சொல்லி வால் போஸ்ட்ல ஒட்டி ட்ரெயின் நிக்குது, பஸ் நிக்குது, தமிழ்நாடு மூலம் எரியுது. 1989 ஞாபகம். இப்படி இந்த சமுதாய பணியை செய்து கொண்டிருந்த பொழுதுதான் தஞ்சை மாவட்டத்துக்கு வர்றேன். தஞ்சை மாவட்டத்துக்கு வரும்போது நம்ம ஆள் போய் கொடியேற்றும் போது பூரா அந்த கம்யூனிஸ்டுக்கார பொருளா இருக்கிறான். நீ இவ்வளவு நேரத்தில் கொடியை வச்சுட்டு இவ்வளவு பொறுக்கி திங்கிறான். நான் அப்படி முத கொடாவை சரி அந்த பக்கத்தெல்லாம் பார்க்கலாம்.
சொன்னா, ஒரு முருகைன்னு ஒரு சகோதரன் கம்யூனிஸ்ட்காரன் தான் நம்ம ஆளுன்னு கேள்விப்பட்டேன். அவனை கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ள செயல்களை அவரை பத்தி எல்லாம் பாட்டு பிடிப்பாங்க. யார் யாருன்னு கேட்டா தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவரு சொன்னாங்க. சரி, அந்த ஏரியால போய் மக்களை பார்க்க போய் கொடியேற்றிட்டு வரலான்னு சொல்லி ஊருக்கு ஊரா போறேன். கொடவைச்சேரி இருந்து ஆரம்பிச்சு அந்த ஏரியால ஃபுல்லா கொடியேற்றிட்டு இருக்கையா. நம்ம ஆளுக்காம ஒரு கம்யூனிஸ்ட்ல கிளம்புவோம், அவனுக்கு வேறுக்க விருந்து வச்சு கொள்ளணுயா. அவளை வேறு நான் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மால குத்தி விடுறான். அவன் சொன்னாலும் இந்த முட்டாலும் கேட்கறான். கலவரத்தை உருவாக்குறது ரெடி பண்றாங்க. நான் பாட்டுல துணிஞ்சு நம்ம தான் நீங்கெல்லாம் இருக்கீங்களா படல பட்டாளம் என் பின்னால எப்பவும் இருக்குமே எல்லாம் போய் கொடியேற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு 12:30 மணி இருக்கும். கலவரம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் உங்களை வெட்டதுக்கு வராங்கன்னு சொல்லி ஒரு புரணியை கிளப்புறான். எப்படி என்ன வெட்டதுக்கு வராங்க? நடக்கிறத பேச வேண்டாமா? நான் கொடியேற்றிக்கிட்டு இருக்கேன். காவல்துறை அதிகாரி காதல் வந்து, தலைவரை கொஞ்சம் கிளம்புங்க, ஒரு கூட்டம் உங்களை அட்டாக் பண்ண வருதான். நீங்க எதுக்கு சார் வந்தீங்கன்னு கேட்டேன். நீங்க இருக்கீங்கன்னா நீங்க எனக்கு பாதுகாப்பு தானே வந்தீங்க. இல்ல இருந்தாலும் பாதுகாப்பு காணாது, நீங்க கிளம்புங்க. 12:30 மணிக்கு நைட்டு. முன்வத்தை காலை பின் வைக்க மாட்டேன். புறமுகுது காட்டு ஓடுகின்ற சமுதாயம் நான் அல்ல, என் குலமும் அல்ல. என்னோடு இருக்கின்ற விடலை பட்டாளங்கள் என் பின்னால் இருக்கின்றார்கள், பார்க்கலாம் என்று சொன்னேன். இவன் கேட்க மாட்டான் போலுங்கய்யா, இவன் கேட்கவே மாட்டான் அப்படி சொல்லி நம்ம நிர்வாகி கூட என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். நான் இருந்து கொடியேற்றிட்டு 1:30 மணிக்கு அங்கிருந்து போய் நான் தஞ்சாவூருக்கு வந்தேன். அப்ப இந்த கிராமத்துக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு கேட்கும் பொழுது, என்ன ஏன் அங்க பிரச்சனைன்னு கேட்டா, நாங்கெல்லாம் கம்யூனிஸ்டுக்கு அடிமை, உண்டியல் கொடுக்கணும், மரக்கால நெல்லு போடணும், எல்லா காசும் வாங்கி தின்னுட்டு அவன் மட்டும் படுத்திருப்பான், நம்ம ஆள் மட்டும் கொடி பிடிக்கணும். பார்த்தீர்களா? கேட்டா கொடியா? ஏன் கம்யூனிஸ்டுக்காரன் நான் கேட்கிறேன், எவனாவது உருப்பிட்டிருக்கியா நீ? இந்த மக்களை வச்சு உண்டியல் வாங்கி பொறுக்கிட்டு இந்த பொறுக்கிகள் நீங்க. விவசாயத்தை சார்ந்த விரங்குடி மக்கள் என்னுடைய மக்கள், விவசாயமாகவே தொழிலாக கொண்டவர்கள். உலக நாடுகளுக்கு முழுவதுமே உழைக்கின்ற சமுதாயம் என்று சொன்னால் விவசாயம். அந்த விவசாயத்தை அதிகமாக செவ்வன செய்கின்ற என்னும் மக்கள் டெல்டா மாவட்டம். டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளாக இருக்கின்ற என்னுடைய மக்கள் எப்படி தாழ்த்தப்பட்டவனாக இருக்க முடியும்? மாத்தானுக்கு சோறு போடுகின்ற இச்சமுதாயத்தை பார்த்து இளைஞர்களை எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும்? நான் தாழ்த்தப்பட்டவனா? யாருக்கு அடிமை என்ற நிலையை உணர்த்தி மக்களிடம் விழிப்புணர்ச்சி எடுப்பது செய்யும். அப்பதான் யோசித்தேன். அப்ப இங்க இந்த மாவட்டத்திலே நம்ம கால் வச்சா தான் சரியா இருக்கும் முடிவெடுத்து இந்த மாவட்டத்துக்கு வந்தேன். கொடியேற்றும் போது அடுத்த திருப்பு வந்தா பாரும் தலை துண்டிக்கு போட எனக்கு மொட்டை லெட்டர் போடுறான். அப்பன் பேர் தெரியாது, அம்மா பேர் தெரியாது, யாருக்கோ பிறந்தவன் போட்டு விடுதான். லெட்டர் வந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து இதெல்லாம் கிடையாது இல்லையா, செல்போன்லாம் கிடையாது இல்லையா, நிறைய லெட்டரு. அப்போ ஒரு திட்டம் போட்டேன், தஞ்சை மாவட்டத்தில் ஒரு மாநாடு போட்டா தான் நம்ம சரியா இருக்கும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், அப்பதான் தேவேந்திர குல வேளாளர் மனிதனா இருப்பான்னு சொல்லிட்டு 1995 அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் மாநாடு அரிஸ்டன் பறக்குது. ஏதோ கலவரத்தோட தான் வரப்போறான், ஏதோ நடக்க போகுது. தென் மாவட்டத்திலிருந்து எல்லாம் திரட்டி கூட்டு வந்துருவான். தஞ்சை மாவட்டத்திலிருந்து படுத்திருக்கவன் பூரா எந்திரிச்சிருவான். நம்மளெல்லாம் எசமாஞ்சாமி எல்லாம் சொல்ல மாட்டான்டா, அடின்னு சொல்லிட்டாலும் அடிக்க ஆரம்பிச்சுடுவான்னு சொல்லி எல்லாருக்கும் பயம். என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ இளைஞர்கள் பண்ணாங்க. அப்ப அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா தலைமை. நான் 95 வந்தேன். அப்போ நிறைய எல்லா கிராமங்களிலும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை கூட்டினேன். 10 லட்சம் பேரு, 10 லட்சம் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒன்றிய கூடிய நாள் தஞ்சை மாவட்டம். அப்ப சொன்னேன், சொன்னா என்னடான்னு கேளு, அடிச்சா திருப்பி அடி, அண்ணன் என்று சொன்னால் திருப்பி அண்ணன் என்று சொல்லி உறக்க சொன்னேன். அந்த சொன்ன வார்த்தை இன்று பலித்தது. இப்போ அடிமையே இல்லை, என் மக்கள் பெருமையாக வாழ்கிறார். அது வரலாறா இல்லையா? விவசாயத்தை சார்ந்த என் குடி மகன் எப்படி விவசாயத்தை சார்ந்தவனை விடுதலைப்படுத்துகின்றவனாக இருக்க முடியும்? எப்படி தாழ்த்தப்பட்டவனாக இருக்க முடியும்? ஒரு கிராமத்தை பார்த்தா எஸ்சின்னு சொல்லுவோம், தலை குனிஞ்சு நிற்கும். இப்ப சொல்றியா தேவேந்திர குல வேளாளர் சொல்றோம், எவ்வளவு பெருமை. யார் நம்மள? நீ போடுற சத்தம் எனக்கே கேட்கலாம், டெல்லி கேட்கணும். நம்மள யாரு? தேவேந்திர குல
விவசாயத்தை சார்ந்த என்னுடைய மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. சோர்வோடுகின்ற கூட்டம், உழைக்கின்ற கூட்டம், பாட்டாளி கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து எப்படி நீங்கள் எஸ் என்று சொல்லுகின்றீர்கள்? அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டியலிடத்தில் இருந்து வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களால் எக் சமுதாயத்திற்கும் இடைஞ்சல் கிடையாது. எந்த சமுதாயத்திலும் நாங்கள் குறை சொல்வது கிடையாது. எங்கள் உரிமையை நாங்கள் கேட்கின்றோம். இதற்காகத்தான் இந்த பணி. ஒரு காலத்துல இங்க இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா அண்ணன் தம்பி மாமா வச்சா எல்லாம் உறவு. இன்னைக்கு அனைத்து ஜாதி சமுதாயம் சகோதரராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு எதிர்ப்பதற்கு ஆள் கிடையாது. ஆனா எதிர்த்தா எவனையும் விட மாட்டோம். அது அடுத்த பிரச்சனை. இப்பேற்பட்ட வீரமிக்க சமுதாயம் யார் யாரெல்லாமோ சொல்றாங்க. தஞ்சையில சேர சோழ பாண்டியர் நாங்க தான் வரலாறு சொல்லுதியா? சேர சோழ பாண்டிய வர்க்கத்தில் பிறந்த என் குலம் தேவேந்திர குலம், இந்திர வம்சம். வலக்கையிலே வாழ் பிடித்து இடக்கையிலே கேடயத்தை ஏந்தி எதிரிகளை புறமுதுகு நாட்டி ஓட செய்கின்ற சமுதாயம். இப்பேற்பட்ட வீரமிக்க சமுதாயத்தை 1936 நாம் பிசிஆ இருந்தவர்களை 1952 காங்கிரஸ்கார ஆட்சிக்கு வந்து ராஜாஜி காலத்துல நம்மளை வந்து எஸ்சின்னு மாத்திட்டு போயிட்டாயா? இவங்க என்ன பண்ணா? தொழில் ரீதியாக அழுவி சட்டை போட்டிருப்பான், மன்னதான் போறதான், சவுதி தான் வைப்பா. என் குலப்பெண்கள், என்னுடைய சகோதரிகள் நாட்டு காலையில் நட்டா சாயங்காலம் வரைக்கும் குனியாம நாட்டு நடுவான். வேற எந்த சமுதாயத்தினாலும் முடியுமா? இன்னைக்கு நம்ம அப்படி ஏற பிடிச்சான்னு வச்சுக்க, சாயங்காலம் வரைக்கும் ஏறி பிடிச்சி மாட்டை வண்டி ஓடிட்டு போயா. இந்த விவசாயத்தை சார்ந்த அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் அப்படி இருப்பாங்க. அப்பேற்பட்ட குலம், பெருமையான இருந்த குலத்தை பார்த்து தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னால் எப்படி வாழும்? சலுகை இல்லையா? சலுகை கொடுக்குற என்ன சலுகை? உழைக்கிற சமுதாயத்துக்கு என்ன? நான் தானே உனக்கே சோறு போறேன், எனக்கு நீ என்னத்துக்கு சலுகை கொடுக்குறங்கிற ஏமாற்று வேலை. எந்த அந்த செசின் ஆன பிறகு எந்த கட்சியிலாவது நமக்கு வந்து முதன்மை கொடுத்துருக்காங்களா? ஆதித்திராவிட நலத்துறை கண்டவங்களாம் பேர் வைக்கும். ஹரிஜனா ஆதித்திராவிட நலத்துறைன்னு ஒன்று வச்சு நம்மளை அசிங்கப்படுத்திருக்கு. எத்தனை எம்எல்ஏ இருக்கான்? ஒருத்தனுக்காவது ஒரு நல்ல ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்களா? ஆதித்திராவிட நலத்துறையை தான் கொடுப்பான். ஏன்னா நீ எஸ்சியா இருக்க போயிட்டான். அப்ப அதுல இருந்து விடுபடணுமா வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த நாம் எல்லாம் விடுபட வேண்டும் என்றால் உயர்ந்த குடியிலே பிறந்த என்னுடைய குலமக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, எஸ்சிகள் இல்லை. அப்ப அதற்காகத்தானே இந்த போராட்டம் எப்படியே போய்கிட்டு இருக்கு. பழனி வட்டாரத்துல கொடியேற்ற போனேன். பழனியில போய் நான் 40 கிராமத்துல கொடியேற்றிட்டு மயில் மடத்துல போய் உட்கார்ந்துருக்கேன். அங்க மயில் மடம் வந்து கோயிலுடைய இடம். 40 கிராம நாட்டாமி என்ன பார்க்க வந்தாங்க. வந்து தலைவரை, இந்த தண்டபாணி கோயில் இருக்கிற முருகன் நம்ம பரிவட்ட முதல் மரியாதை இருந்ததெல்லாம் எல்லாரும் புடிக்கிட்டு போயிட்டாங்க, அடுத்த சாதிக்காரன் தான் வச்சிருக்கான்னு சொன்னாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், அப்ப தண்டபாணி கோயில் நம்ம கோயில் தானே, முருகன் நம்ம மச்சான் தானே, சரி எப்படியா புடிக்கிட்டு போனா? அப்ப எனக்கு வந்து நீ வந்து அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். செப்புப்பட்டை இருக்குன்னு சொன்னாங்க. எங்க இருக்குன்னு சொன்னா, நாங்க கோர்ட்லாம் வழக்கு போட்டோம், ஒன்றும் ஜெயிக்கல, நியாயம் கிடைக்கல. எப்படியா கிடைக்கும் உங்களுக்கு கொண்டா அப்படின்னு சொல்லி செப்புப்பட்டை வாங்கினேன். வாங்கிட்டு மதுரையில மானிடவியல் ஆராய்ச்சி மையம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆராய்ச்சி மையத்தில் கொடுத்து தமிழாக்கம் பண்ண. ஏன் தமிழாக்கம் பண்ணா, அந்த செப்புப்பட்டத்தில் தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க, அது யாருக்கும் புரியாது. அதை ஆராய்ச்சி பண்ணதுக்கு மானிடவியல் ஆராய்ச்சி கூட இருக்கு, அதில் கொண்டு கொடுத்து தமிழாக்கம் பண்ணி ஃபைல் பண்ணிட்டு கலைஞரை போய் 1989 நேரடியாக போய் சந்திச்சேன். என்ன வந்தான்னு கேட்டாரு. இந்த முருகன் கோயில்ல எங்களுக்கு வந்து பரிவட்டம் இருக்குது, முதல் மரியாதை இருக்குது, அதை பூரா பிற சமுதாயத்துக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க, எங்களுடைய உரிமை எங்களுக்கு வேணும்னு கேட்டேன். என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டாரு. செப்புப்பட்டை இருக்குன்னு. செப்புப்பட்டை காட்டினேன். நான் வச்சுக்கிறவான்னாரு. ஆஹா, என்கிட்ட கொடுத்தங்க. ஏன்னா நான் அரசியல்கிட்ட கொடுத்தா அழிஞ்சு போகும்ல. நான் அப்பவே கொஞ்சம் உஷார் பேர் வழி செப்புப்பட்டை திருப்பி வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு தமிழாக்கம் பண்ண அதை கொடுத்துட்டேன்.
சரி பரவாயில்ல அப்படி வாங்கிக்கிட்டு தமிழ் குடிமகன் தான் தமிழ் ஆராய்ச்சியுடைய மினிஸ்டர். அவருக்கு உடனே போன் பண்ணி நீ போய் பாருன்னு சொன்னார். நான் அவரை போய் சந்திச்ச உடனே என்ன வந்தீங்க சொல்லுங்கன்னாரு. இந்த மாதிரி எங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கு, எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன். சரி அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் ஆராய்ச்சி நூலை கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டு 2 நாள் கழிச்சு வாங்கினார். நான் 2-3 நாள் கழிச்சு மாட்டி போனேன். இன்னும் அது சரியா வரல, நான் பார்த்து சொல்றேன்னாரு. 5 திருப்பு பார்த்துருக்கேன் முதலமைச்சர். 5ஆவது திருப்பி எனக்கு பொறுமை இழந்துட்டேன். முடியும்னா சொல்லுங்க, முடியெல்லாம் பரவாயில்ல. உடனே யோசிச்சு புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமிழ் குடிமகன் என்னதான் நடக்குது, கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு என் முன்னால பேசுறாரு. மீறி போய் பாரு, சாயங்காலத்துக்குள்ள போய் பாருனாரு. சாயங்காலம் போனேன். அவரையும் போய் முடியுமா முடியாதாங்க, கொஞ்சம் இருந்தாரு. நாளைக்கு காலையில வானாரு. மழை டை படிச்சாங்க. அகில இந்திய தேவேந்திர குல வேளாளருக்கு பாத்தியப்பட்ட முதல் மரியாதை தைப்பூச மண்டகப்படி உரிமை உண்டு சொல்லி அரசாணை கொடுத்தாங்க ஐயா. அரசாணை. இப்பேற்பட்ட குளத்துல பிறந்தவனை பார்த்து எப்படி எசினி சொல்றேன், இப்பேற்பட்ட சமுதாயத்தை பார்த்து எப்படி தாழ்த்தப்பட்டவன் சொல்றேன். கோயிலில் முதல் மரியாதை 26 ஆண்டுகளா வாங்கிட்டு இருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முதல் மரியாதை தேவேந்திர குல வேளாளருக்கு. ராஜபாலத்தில் இருக்கின்ற ஆண்டாள் கோயில் தேவேந்திர குல வேளாளருக்கு பரிவட்டம் பெற்ற நாள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கின்ற கோயம்புத்தூர் இருக்கின்ற பட்டீஸ்வரர் கோவில் தேவேந்திர குல நாட்டு நட்டு விழா. அங்க 5 ஏக்கர் இருந்துச்சு, நம்ம ஆள் வச்சிருந்தான். நம்ம ஆள் வந்து புடிக்கிட்டாங்க. 50 சென்ட் ஆக்குறாங்க. இப்ப 5 சென்ட் கூட கிடையாது. அதுலதான் நாட்டு நட்டு விழா நடத்துறதுதான் அந்த சாமியை ஊர்வலம் போகும். இப்படி வரலாற்றில் இருக்க சிறப்பு மிக்க என்னுடைய குலம் தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். எப்படியா, இது என்ன நியாயம்? அப்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்ல, உயர்ந்த குலம் தானே, உழைக்கிற சமுதாயம் தானே. அப்ப பட்டியலிருந்து வெளியே போக வேண்டாமா? பட்டியலிருந்து வெளியேறுவோம், கண்டிப்பா போறோம். சரி, அரசு சூழ்ச்சி. அந்த காலத்துல பள்ளர்களை பல பிரிவா பிடிச்சிங்க. ஒவ்வொரு போய் ஆத்தா பள்ள, அம்மா பள்ள, கோழி பள்ள, வாய்க்கார பள்ள, இடை பள்ள, கணக்க பள்ள, பள்ளனையும் பிடிச்சாங்க. சண்டாளம் இவெல்லாம் ஒன்னா சேர்ந்துடப்படான்னு சொல்லிட்டு ஆமா வாய்க்கார எல்லாம் போட்டாங்க. இந்த நிலையில வந்து பயங்கரம் பிரிவு. இவனுக்கு பண்ண கொடுக்க மாட்டான், அவனும். ஏயா, நம்மளாம் ஒரு தாய் பெற்றெடுத்த மக்கள். நான் தெருவா சொன்னேன், அனைத்து பிள்ளைக்கும் ஒரு தாய் மக்கள். நாமளுக்குள் பிரிவு பிளவு கிடையாது. நாம் எல்லாம் தேவேந்திர குல வேளாளர் அப்ப சொன்ன 40 வருஷம் முன்னால. அப்ப நம்ம ஆள் போன கேட்கல, என்ன இவரு வேற தேவேந்திர குல வேளாளர் சொல்றாங்க. ஆட்சி மோடி ஆட்சி வந்த பிறகுதான் அவர் சொன்னார், நம்மளை பற்றி தெரிந்து புரிந்து வீரமிக்க சமுதாயத்தை கோலையாக்கி விட்டார்கள். இவர்கள் திறம் படைத்தவர்கள், வீரமிக்கவர்கள். இவர்கள் மாநில ஆராய்ச்சியில் போய் கொடுக்குறாங்க. இந்த உண்மை நிலையில தேவேந்திர யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி அவங்க தான் சொன்னாங்க, இங்க இந்திர வம்சத்தில் பிறந்த வரலாற்று சிறப்புமிக்க தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படி சொன்னாங்களா. அவர் சொன்னார், மேடையில் அறிவித்தார், இந்திரன் தேவேந்திரன் நரேந்திரன் மோடி என்று அறிவித்த பிறகு இந்தியாவே திரும்பி பார்த்தார் ஐயா. அப்பேற்பட்ட குலத்துல பிறந்த என் குல மக்களை பார்த்து இழிவுபடுத்தி தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னார். எப்படி இருக்க முடியும்? அப்ப வெளியே பட்டியலிருந்து வெளியே போகணும்ல. அப்ப நீங்களா சேரணும்ல, சேர்ந்தா தானே போக முடியும். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணே சொல்றேன், தயவு செய்து குடிக்காத. குடியினால் அழிந்தோ 1000, குடியினால் வீழ்ந்தோர் பல மடங்கு பல லட்சம். குடியினால் மீளவே முடியாதவர்கள் தான் நம் மக்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக தயவு செய்து மது அருந்த வேண்டாம். மதுவினால் மாண்டோர் அதிகம், மீண்டோர் கிடையாது. குடிக்காத. இளம் சிற்றார்கள் இப்ப குடிக்கிறாங்க. குடித்து குடித்து குடிகட்ட சமுதாயம் இருக்கக்கூடாது. உயர்ந்த குடியில பிறந்த விவசாய குடிமகன் நீங்கள் அன்பாக கேட்கிறீர்கள், அறிவாக கேட்கிறீர்கள். தயவு செய்து மது அருந்த வேண்டாம். குடும்பங்களை பாருங்கள், குலத்தை பாருங்கள், இல்லங்களை பாருங்கள், எல்லாரையும் பாருங்கள். ஆனால் மதுவிட வேண்டவே வேண்டாம் என்ற நிலையை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குடிப்பியாருல குடிக்காங்க, வேண்டாம். ஏமா இவனெல்லாம் குடிச்சிட்டு வந்தா வீட்டுல உள்ள போடாத, வெளியில படுக்க போட்டுரு, சோறு போடாத, வேண்டாம்.
இன்னொன்னு சொல்றேன், இந்த கட்சிக்கு போய் கொடி பிடிக்க பாத்தியா அம்மா பொம்பளையில உங்களை கேட்கிறேன், இந்த 200 ரூபாய் கொடுக்கான்னு சொல்லி அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் எந்த பேருக்கா கொடி பிடிச்சன்னு வச்சுக்கா உங்களை தொலைச்சு விடுவோம். தொலைச்சு உனக்காக கொடிபிடி, உன் குடும்பத்திற்காக கொடிபிடி, உன் குலத்திற்காக கொடிபிடி, மாற்றத்துக்கு எதற்காக கொடிபிடிக்கிறார் எண்ணிப்பா. உழைக்கிற சமுதாயம். இவன் 200 ரூபாய் வாங்கிட்டு பொம்பளைங்க போறான், இவன் ஒரு கோட்டன் பிரியாணிக்கு இவன் போறான். எப்பா நீங்க மட்டும் யோக்கியலா? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். எந்த அரசியல் தலைவருடைய பொண்டாட்டியோ பிள்ளையோ அவன் குடும்பமோ எங்கேயாவது கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டு போகுதா? அந்த சாதிக்காரங்க எவனாவது கொடி பிடிச்சி கோஷம் போட்டு போறானா? நீ எதுக்கியா போற? அவன் அதனாலதான் தேர்தலில் முடிவு எடுக்கிறான். இந்த சாதிக்காரனுக்கு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். 200